வெல்கம் டு ஃபயர் ஆர்ட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெட் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நான் வந்து 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 9 ப்ரெட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம், ஒரு கொடை மிளகா, ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும், இதெல்லாம் பொடிசாக நான் கட் பண்ணி கொண்டு வந்துடலாம். கட் பண்ணிவிட்டு எப்படின்னு ஒவ்வொன்றா ஒரு ஸ்டெப்பாக பார்த்துடலாம். பாருங்க, நம்ம இப்போ இது எல்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா, கட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ப்ரெட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு ஆயில் விட்டுருக்கேன், 1.5 ஸ்பூன் விட்டுருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம ப்ரெட் டோஸ்ட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் போதும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த 4 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதை போடுறேன். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி வச்சுருந்தாலும் பொடிசாக கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா பூண்டு, இது நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சு, இது இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சாப்பில் கட் பண்ண நல்லா பொடிசாக வந்துருச்சு. இதுக்கு அந்த சாப்பர் போட்டுருந்தேன் அந்த வீடியோ. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வதங்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், இது இதோடு சேர்த்துடலாம். நடுவில் கூட ஒரு வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். கூட நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம இந்த குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இதோடு சேர்த்துடலாம். அந்த குடமிளகாவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வதக்குவோம். கொஞ்சம் வதங்கணும், மசாலாலாம் அந்த குடமிளகாயில் இறங்கணும். அதுக்காக இப்போ பாருங்கள், நம்ம குடமிளகாய் வதங்கிடுச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு பார்த்தீங்களா. இதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம ப்ரெட்டு நம்ம இது பண்ணி கட் பண்ணி டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதோட சேர்த்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான். இதோட சேர்த்துட்றேன். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கொத்தமல்லி இதுக்கு மட்டும் கட் பண்ணி தூவிடுறேன். கொத்தமல்லி தூவிடுறேன். பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்டு கொண்டிதான். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பசங்க யார் வேணாலும் அதை செஞ்சுலாம். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே, நம்ம டிஃபன் இட்லி தோசை இப்போ பாருங்கள் அதை தானே சாப்பிட்டுருக்கோம். அதுக்கு பதிலாக ஒரு நாளைக்கு இப்படி செஞ்சு சாப்பிட்றோம். ஆஃபீஸ் போகிறவங்க யாராக இருந்தாலும் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸும் சாப்பிட்லாம், காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டு, சூப்பர் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய்.